என்னது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படி தானே? இதுதான் ரொம்ப ஃபேமஸான கருவேப்பிலை. இப்போ நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இந்த கொய்யா இலையை என்ன பண்ணுறாங்க, காலையில் டீயில் என்ன பண்ணுறாங்க, கிளக்கி குடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் இந்த மாங்காய் இலை தான். மாங்காய் இலை இப்போ நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, காலையில் டீ போட்டு குடிக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாயிருக்கா சொல்லுங்களா? இப்போ ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால சொல்லுங்களேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டு. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா சொல்லுங்க? யாராவது நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்ட். இப்போ முக்கரட்டை கீரையும் சிறுகுறிஞ்சான் பொடியும், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை, சிறுதானியம் சாப்பிட்ட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் என்ன சரியாகும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். முழுமையாக சரியாகணும்னா ஒரே ஒரு வழிதான், என்னது? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதனால ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஓகேவா?